கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 33வது சங்கீதம் 10-11 வசனங்கள். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். பிரியமானவர்களே, திட்டமிடுதலும் தேவ ஆலோசனையும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். நமது இந்திய திருநாடு சுதந்திரம் பெற்ற பிற்பாடு 5 ஆண்டு திட்டம் என்று சொல்லி தேசத்தின் வளர்ச்சிக்காக திட்டங்களை உருவாக்குவார்கள். இப்பொழுது திட்ட கமிஷன் என்று சொல்கிறோம் அல்லவா? அதே போல ஞானிகள், அறிவாளிகள், அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து தேசத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குவார்கள். ஆவிக்குரிய காரியத்தில் திருச்சபைகளும் ஊழியர்களும் சபையின் மூப்பர்களும் விசுவாசிகளும் ஒன்றாய் இணைந்து திருச்சபையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குவார்கள். அதனால் என்ன தெரிகிறது? திட்டமிடுதல் அவசியம். ஆற்றுல கொட்டினாலும் அள்ளி கொட்டு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஒவ்வொரு குடும்பமும் திட்டமிட்டு செயல்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் திட்டமிட்டு செயல்படுகிறான். எங்கே திட்டமிடுதல் இல்லையோ அங்கே சரியான காரியங்கள் இருக்காது. தேசங்களுக்கும் குடும்பங்களுக்கும் தனி நபருக்கும் திட்டமிடுவது இன்றியமையாத ஒரு காரியம். ஏன் திட்டமிட வேண்டும்? காரியங்கள் சீராக அமைய, சிறப்பாக அமைய திட்டமிட வேண்டும். சரியான திட்டமிடல் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாமே தலைகீழ மாறிடும். வேத வாசிப்பும் அப்படித்தான். தினசரி காலையில் என்ன வாசிக்கிறோம், மதியம் என்ன வாசிக்கிறோம், இரவிலே என்ன வாசிக்கிறோம், வேதத்தை எப்படி தியானிக்கிறோம், இன்றைக்கு தேவன் என்னோடு என்ன பேசினார் என்று சொல்லி ஒரு திட்டமிடுதல் வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர்தான். ஆனால் பாருங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் திட்டமிட்டு செயல்படக்கூடியவராக இருக்கிறார். ரோமருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனமும், யாக்கோப்புடைய நிருபம் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஸோ தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நாமும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். குறுகிய வாழ்நாட்களை கொண்ட நாம் அதை சிறப்பாக செலவு செய்ய சிறப்பான திட்டமிடுதல் மிகவும் தேவை. சிறப்பான திட்டமிடுதலாகியது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அழகான ஒரு வடிவத்தை உருவாக்கும். காலையில் எழுந்தவுடன் முகம் கழுவி சிறிது தேநீர் அறிந்து கொஞ்சம் உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு ஒரு 2-3 பாட்டுக்களை பாடி வேத வசனத்தை தியானித்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து அதுக்கு பிற்பாடு நீங்கள் ஜெபிப்பது நல்லது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் சபைக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பது நல்லது. இந்த நாள் வரையிலும்
நான் இதை நடைமுறைப்படுத்தி வருகிறேன். எனக்கு நேரம் கிடைக்குமானால் காலை சரியாக 6 மணியிலிருந்து சரியாக 9 மணி வரையிலும் மற்றவர்களுக்காக ஒரு 3 மணி நேரம் தேவனுடைய பாதத்திலே அமர்கிறேன். காலையிலே 5 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் ஒரு மணி நேரம் 6லேருந்து 6:30 வரைக்கும் 5 to 6:30 வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிறேன். இந்த திட்டமிடுதல் என்னை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கையிலும் சரியாக நடத்தி கொண்டு போகிறது. திட்டமிடுதலில் ஒரு லட்சியம், ஒரு நோக்கம், ஒரு எய்ம் இருக்கணும். சரியில்லாத லட்சியம் கொண்ட திட்டமிடுதல் முறையில்லாத வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சிறந்த திட்டமிடுறாங்க இல்லையா, அவர்களுடைய கூட்டு ஆலோசனை நமக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். நம்ம அறிவு குறைந்தவர்கள், நம்ம ஒரே ஆளால் ஒரு பெரிய பட்டாளத்துக்காக திட்டமிட முடியாது. வெற்றிகரமான திட்டமிடுதலுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதலாவது ஊக்கமான ஜெபம் தேவை, 2வது ஆழமான விசுவாசம் தேவை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களையும் எபிரேயருடைய நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் தியானித்து பாருங்கள். அரிய காரியங்களுக்கு யாரெல்லாம் திட்டமிடாமல் இருக்காங்களோ அவங்களுடைய விசுவாசம் அற்பமான விசுவாசம். எதிர்காலத்தை குறித்து நமக்கு போதுமான அறிவு இல்லாட்டியும் நம்முடைய திட்டமிடுதல் எதிர்கால எல்லைகளை கண்டிப்பாக சுருக்காமல் நேர்வழியாக நடத்தும். திட்டமிடுவோம், தேவ ஆலோசனை பெறுவோம், அதன்படியாகவே வாழ்வோம். கர்த்தர் நம் ஆசீர்வதிப்பாராக. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.